உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகம் சொல்லிடும். நன்மை நடக்குமா, நன்மைக்கு புறம்பாக நடக்குமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகம் சொல்லிடும். என்ன எழுதியிருக்கோ அது மாறாது, எல்லை மீறாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, இடம் வாங்கிறது, நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிற அமைப்பு இருந்தால் அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் அவருக்கு தேடி வரும், நடக்கும். இதுக்கு தசாபுத்திங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டு செவ்வாய் தசையோ புத்தியோ நடக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் இடம் வாங்குவார் அப்படின்னு சொல்லிடலாம். சுக்கிரன் சம்மந்தப்பட்டால் அவர் வண்டி வாகனம் வாங்குவார்னு சொல்லலாம். புதன் சம்மந்தப்பட்டால் காலி மனை வாங்குவார்னு சொல்லலாம். ராகு சுக்கிரன் இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டாங்கன்னா அடுக்குமாடியில் குடியிருப்பில் வீடு வாங்குவார்னு நம்ம சொல்லலாம். அப்போ எது நடந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் பட வேணாம். நிச்சயமாக அது நடந்தே தான் தீரும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன சொல்லுது? தசாபுத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான தசாபுத்தி முதல் நடக்கணும். எல்லாமே எப்பயுமே நடக்காது. வெய்ய காலத்தில் போய் நம்ம குளிர் அடிக்கணும்னு பார்த்தா அது நடக்காது. அப்போ வெய்ய காலத்தில் வெயில் தான் அடிக்கும், மழை காலத்தில் மழை தான் அடிக்கும். அப்போ உங்கள் தசாபுத்தியில் என்ன தசா என்ன புத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் தான் உங்கள் காலகட்டத்தில் நடக்கும். அது சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் மட்டும்தான் உங்கள் மனசில் ஓடும். இது தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு வராதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்குங்க. என்ன தசாபுத்தி ஓடுது, என்ன காலகட்டம் ஓடுது, இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் இதில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை விட்டு போட்டு பொதுவாக வர்ற ராசி பலன்களை பார்த்து போட்டு உங்களுக்கு அப்படியே நடக்கணும்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அது சாத்தியே படாது. எது நடந்தாலும் உங்கள் ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது. அதை புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் ரஜினி ஆகாது. ரஜினி 12/12/1950 பிறந்தாருன்னா எல்லாம் ரஜினி ஆகிட்டாங்களா? அந்த நேரம், அந்த ராசி, அந்த லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிலாம் இருக்காது. அதை புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி தான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நீங்கள் எல்லாத்தையுமே முடிவு பண்ணணும். பொதுவான பலன்களை நீங்களாக உங்கள் ஜாதகத்தில் போட்டு வருத்தமோ வேதனையோ அடைய வேண்டாம். முழுக்க முழுக்க நான் சொல்கிறது எல்லாமே பொதுவான தகவல் தான். உங்கள் ஜாதகம் தான் உங்களுக்கு உண்டான பலனை தீர்மானிக்கும்.